ஹலோ வணக்கம் அனைவருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்னுடைய ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஸ்கூல் புக்கில் சென்டென்ஸ் பேட்டர்ன் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் தேடி பார்த்துட்டு 8th மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலாக 10th 12th இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் 10th 12th புக்கில் இருந்த மாதிரி தெரில. சென்டென்ஸ் பேட்டர்ன் 8th மட்டும்தான் இருக்கு. இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. இது இம்பார்ட்டன்ட் தான், இது ரொம்ப முக்கியம் தான். இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் ரொம்ப மிஸ் ஆகும். சரியா? இதில் நம்ம ஏற்கனவே 2 கிளாஸ் லைவ் கிளாஸ் போட்டிருக்கோம். டெஸ்ட் நம்மளுடைய லைவ் டெஸ்ட் சீரீஸ்ல இதுக்குரிய டெஸ்ட் தான் போயிட்டு இருக்குது. இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜூலை 1 வந்துட்டு சென்டென்ஸ் பேட்டர்ல 50 கொஸ்டின் நாங்க பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இன்னொரு 50 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸா பார்க்கும்போது கிளாரிட்டி கிடைக்கும், டவுட் கிளியர் ஆகும். ஒரு 4-5 கொஸ்டின் தான் எல்லாருக்கும் டவுட் வரும். இப்போ அதை நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா இது சூப்பரா சரியா வந்துடும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. ஜூலை 1 to 3 வரைக்கும் நீங்க பே பண்ணீங்கன்னா 800 தான். ஒரு 2000க்கு மேல கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் உங்க டெஸ்ட் பேட்சுடைய ரிவ்யூவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு கொஸ்டின் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கு, கஷ்டமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா நீங்க இதை ஜாயின் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே இந்த பிக்லயே இருக்கும். ரைட். இப்போ ஸ்கூல் புக்ல பேசிக்கா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரியா? இவ்வளவுதாங்க இருந்துச்சு ஸ்கூல் புக்ல, இவ்வளவுதான் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். இதுல இந்த கொஸ்டின் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, வேற கொஸ்டின் கூட வரலாம். சரியா? ஸோ பாருங்க, சென்டென்ஸ்னா என்னது? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ் கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் சென்டென்ஸ். இதையே கேள்வியில கேட்கலாம். சரியா? இதே கேள்வியில கேட்கலாம். சென்டென்ஸ்னா என்னது? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் a sentence. சரி, 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக். சரியா? சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னது? நான் சைல்டு லாஃப்ஸ், ஐ பிளே ஹாக்கினா ஐ பிளே வாட் ஹாக்கி. வாட் இல்ல ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் அது ஆப்ஜெக்ட்டுங்க. இல்ல நம்ம கிராமர் கிளாஸ்ல நம்ம டிஎன்பிசிக்கு ஜெனரல் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல இது எல்லாமே, இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா நான் சொல்லி கொடுக்குறது. சரியா? ஸோ இது எல்லாமே எப்படி எங்கிட்டு போடணும், எது எல்லாமே பக்காவா இருக்கும். இங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஹீ இஸ் ஸ்மார்ட், அந்த கிளாஸை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கும். ஹீ சப்ஜெக்ட் இஸ் வேர்ப், அவன் ஸ்மார்ட்டாக இருக்கிறான் அப்படின்ட்டு ஸ்டேட் வேர்ப் வந்திருக்கு. ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி வர்றது பேர் தான் காம்ப்ளிமெண்ட். ஸ்டேட் வேர்ப் வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது பேர் காம்ப்ளிமெண்ட். சரியா? அடுத்தது ஐ பெயிண்டட் வேர்ப். இந்த காருங்கிறது ஆப்ஜெக்ட். ப்ளூங்கிறது என்னது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். காரை பத்தி தான் பேசுதுங்க. ப்ளூங்கிறது காரை பத்தி தான் பேசுது. சரியா? ப்ளூங்கிறது தனியா வேற ஒரு பொருள், வேற ஒண்ணு கிடையாது. காரை தான் சொல்றாங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். அவ்வளவுதான். அடுத்தது எஸ்வி ஐஓடிஓ, எஸ்பிடிஓ ஐஓ. மை ஃபாதர் presented whom, me, indirect object. whomனா indirect object. what அப்படிங்கிறது direct object. whatனா a watch. SVIOD. And the she subject, gave verb, gave what, money direct object, gave whom, to the poorங்கிறது indirect object. அப்ப SVDOIO, இது DOIO. சரியா? இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணி விடும். சரியா? ஸோ ஜஸ்ட் நம்ம டெஃபினிஷன்ஸை பார்த்துக்கிடுவோம். எதுக்கு சார் இந்த டெஃபினிஷனை பார்க்கணும், கன்ஃபியூஸ் பண்ணி விடுன்னு சொல்றீங்களே, எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதையே கேள்வியே கேட்டுருவாங்க. உங்களுக்கு இது மெயின்ஸ்ல கண்டிப்பா வரும். நான் வந்துட்டு இது 100% எதிர்பார்க்குறேன். குரூப் 2A மெயின்ஸ்ல இது கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சப்ஜெக்டுக்கு போகணும்னா எந்த கேள்வி கேட்கணும்? ஹூ அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். இது புக்கு டெஃபினிஷன் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. சப்ஜெக்ட்னா நான் கொடுத்துருக்க டெஃபினிஷன் வேற. சரியா? ஆக்ஷன், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். சப்ஜெக்ட் ஆக்ஷன்னா, வேர்ப் ஆக்ஷன்னா சப்ஜெக்ட் வந்துட்டு டூவர் ஆஃப் தி ஆக்ஷன்.
இப்படிதான் நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். சரியா? ஆனா இவங்க என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஹூங்கிற கேள்வியை கேளுங்க. ஹூ பிரசன்டட், மை ஃபாதர் பிரசன்டட், ஹூ பெயிண்டட், ஐ பெயிண்டட். ஹூங்கிற கேள்வி கேளுங்க அப்படின்னு இருக்காங்க. சரியா? அப்புறம் முக்கியமான பாயிண்ட், சப்ஜெக்ட்லையும் சப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட், இட் கன்சிஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ் அண்ட் அக்கர்ஸ் பிஃபோர் அ வெர்ப். இந்த பாயிண்ட் தான் சொல்றேன். சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு நவுன் வரும், இல்லைன்னா நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய ப்ரோனவுன் வரும். இது என்னடா என்னெல்லாமோ சொல்றியே, இந்த வார்த்தைலாம் எனக்கு தெரியாது, நவுன்னா என்னது ப்ரோனவுன்னா என்னதுன்னா. டிஎன்பிசி கிளாஸ் வரிசையா பாருங்க. இது 3வது கிளாஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நவுனுக்கு பதிலாக வர்றதுக்கு பேர் தான் ப்ரோனவுன். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ல கண்டிப்பா நவுன் வரும், இல்லைன்னா ப்ரோனவுன் வரும். நவுன் வரும், இல்லைன்னா ப்ரோனவுன் வரும். அடுத்தது சப்ஜெக்ட் வேர்புக்கு முன்னாடி வரும். அதுதான் சப்ஜெக்ட் அக்கர்ஸ் பிஃபோர் அ வேர்ப். சரியா? சப்ஜெக்ட் அக்கர்ஸ் பிஃபோர் அ வேர்ப். புரிஞ்சுதா? சப்ஜெக்ட் அக்கர்ஸ் பிஃபோர் அ வேர்ப். ஸோ நல்ல மண்டையில ஏத்திக்கிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் நவுன் வரும், இல்லைன்னா ப்ரோனவுன் வரும். சப்ஜெக்ட்லையுமே அப்படிதான் நவுன் வரும், இல்லைன்னா ப்ரோனவுன் வரும். ஆப்ஜெக்ட்லையுமே அப்படிதான் நவுன் வரும், இல்லை ப்ரோனவுன் வரும். ரைட்டா? ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேர்புக்கு முன்னாடி வரும். இங்க பாருங்க, ஹூ டான்ஸ்ட் வெல், நான்சி டான்ஸ்ட் வெல். ஹூ broke the class, child broke the class. child subject, broke verb, class object, nancy danced how. வெல்லுங்கிறது adverb. சரியா? ஸோ adverbனா என்னது? why, when, where, how. என்னடா டைரக்டா adverb, adjunct எல்லாம் ஒண்ணுதாங்க. adjunct வேற, adverb வேற கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். சரியா? why, when, where, how. இந்த 4 கேள்விகள் சொன்னா adverb இல்ல adjunct ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? அடுத்தது verb. verbனா என்னது அப்படின்னா action or activity or work done by the subject. action இல்ல activity இல்ல work done by the subject. subject பண்றது தான் verb. சரியா? it also tells the status. state சொல்றது verb தான். டெஃபினிஷன் நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். வேர்ப்னா ஒன்று ஆக்ஷன்னு டெஃபினிஷனுங்க, இல்லை ஸ்டேட்டுன்னு டெஃபினிஷனுங்க. சரியா? கிளாஸை ஃபர்ஸ்ட் இதுக்கு வரணுங்க. இது புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், அவ்வளோதான். கிளாஸை ஃபர்ஸ்ட் படிச்சிடுறோம், அதுக்கப்புறம் இங்கே வரோம். வேர்பு போட்டுட்டோம். சப்ஜெக்ட் எப்படி போடணும் அப்படின்னா ஆக்ஷன்னா டூவர் ஆஃப் தி ஆக்ஷன், ஸ்டேட்னா எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம். இப்படிதான் நாங்க சப்ஜெக்ட் டெஃபினிஷன் படிச்சிருக்கோம். சரியா? ஆனா இவன் எப்படி போட்டிருக்கான்? சப்ஜெக்ட்னா ஆன்சர்ஸ் கொஸ்டின் ஹூ. ஹூங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்கான். ரைட். வேர்ப்னா ஆக்ஷன் இல்ல ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆக்ஷனு, ஆக்டிவிட்டி ஆர் ஒர்க் டன். இட் ஆல்சோ டெல்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸும் அதுதான். சரியா? ஜெம்ஸ் ரோட் அ லெட்டர். அடுத்து ஹி இஸ் டாக்டராக இருக்கிறான். இது வந்து ஸ்டேட்டஸை சொல்றது. பேபி இஸ் கிரையிங். பேபி சப்ஜெக்ட், இஸ் கிரைங்கிறது வேர்ப். ரைட்டா? அடுத்தது ஆப்ஜெக்ட்னா வாட் இல்ல ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. வாட்டுங்கிறது பொருள்களுக்கு, கரெக்டா? ஹூம்ங்கிறது பர்சன்ஸுக்கு. எடுத்த உடனே இந்த கிளாஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி பயப்படுற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம், நான் திருப்பியும் சொல்றேன். இதை நம்ம தெளிவா 2 கிளாஸ் போட்டிருக்கோம், 2 மணி நேரத்துக்கு போட்டிருக்கோம். அங்க நீங்க கிளியரா பார்க்கலாம். கிராக் வித் ஜாக் சேனல்லையே டிஎன்பிசி ஜெனரல் இங்கிலீஷ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பக்காவா புரியும். சரியா? அடுத்தது டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வாட்டுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஹூம்ங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். ஸோ ஆப்ஜெக்ட்னாலே வாட் இல்ல ஹூம் தான். இதுல டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஹூம். சரியா? வாட்டுங்கிறது பொருள்களுக்கு, ஹூம்ங்கிறது ஆள்களுக்கு. சரியா? பர்சன்ஸ். சப்ஜெக்ட்லயும் ஆப்ஜெக்ட்லயும் நான் சொல்லியிருக்கேன் நவுன் வரும், இல்லைன்னா ப்ரோனவுன் வரும் அப்படின்னு இருக்கேன். இது மொத்தத்தை வச்சு எங்க பெய்டு பேட்ச்ல ஒரு டெஸ்ட் இருக்கு, சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கு. சரியா? ரைட்ஸ். அடுத்தது காம்ப்ளிமெண்ட். இது தாங்க வச்சு செய்யும். இந்த டெஃபினிஷன் வச்சு படிச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா?
மீனிங்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான வார்த்தை தான் காம்ப்ளிமெண்ட். இதுதான் புக்கு டெஃபினிஷன். இது எதுக்குமே யூஸ் ஆகாது. இதை வந்து பரீட்சையில பயன்படுத்திடாதீங்க. கம்ப்ளீட் மீனிங்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு பயன்படுத்துற வார்த்தை தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத புக்கு டெஃபினிஷன். இது உங்களுக்கு யூஸே ஆகாதுங்க. இது தப்புங்க. இது யூஸே ஆகாது. இது யூஸே ஆகாது. சரியா? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு ஒன்று இருக்கு. ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் ஹவு ஆஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல ஹவுங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வரும்னு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நீங்க படிக்கணும்? இது யூஸ் ஆகாதுன்னு நீங்க சொல்றீங்க. இது வந்துட்டு தெளிவா இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் இதை எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, உங்க நேரத்துக்கு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க, உங்க நேரத்துக்கு டெஃபினிஷனா கேள்வியா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டெஃபினிஷனே ஒருவேளை கேள்வியா கேட்கலாம். The words required to complete the meaning of the sentence are called டேஷ்ல காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட், ஆப்ஜெக்ட். இப்படி வச்சுட்டாங்கன்னா டெஃபினிஷனே கேள்வியா கேட்டுட்டாங்கன்னா நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை பார்த்து வச்சுக்கிறோம். அவ்வளவுதான், பார்த்து வச்சுக்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ங்கிறது சப்ஜெக்டுக்கும் வரும், ஆப்ஜெக்டுக்கும் வரும். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டாவும் வரும், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டாவும் வரும். சரியா? ஒன்றும் இல்லைங்க. பயப்படாதீங்க. வேர்ப் வந்து ஸ்டேட் வேர்பா வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட்டுங்க. அவ்வளவுதான். டாக்டராக இருக்கிறான், டாக்டராக இருக்கிறான்னு சொல்றாங்களா? இருக்கிற நிலையை சொல்றாங்களா? அப்போ பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட்டுக்கு. அவ்வளவுதாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ங்கிறது சப்ஜெக்டை பத்தி பேசுங்க. டாக்டர்னு அவனை தாங்க சொல்றோம். காம்ப்ளிமெண்ட் எப்பவுமே சப்ஜெக்டை பத்தி பேசுங்க. சரியா? சப்ஜெக்டை பத்தி பேசும் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்டை பத்தி பேசுனா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது வந்துட்டு ஒன்னு சப்ஜெக்டை பத்தி பேசும், இல்லைன்னா ஆப்ஜெக்டை பத்தி பேசும். சரியா? ஆப்ஜெக்டை பத்தி பேசும். ஆப்ஜெக்டை பத்தி பேசும்போது ஹவு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு இருக்காங்க. இந்த பாயிண்ட்டையும் நல்ல காதுல கேட்டுக்கிடுங்க. இந்த பாயிண்ட்டையும் பயன்படுத்தாதீங்க. நம்ம சொல்லி இருக்கிற கிளாஸ போய் பாருங்க. அப்ப இந்த டெஃபினிஷன்லாம் நம்ம ஒருவேளை கேள்வியா கேட்டு தொலைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கிறோம். கேள்வியா கேட்டுருவாங்க, இதையே கேள்வியே கேட்டுருவாங்க, டெஃபினிஷனே கேள்வியே கேட்டுருவாங்க. அதனால இதை படிக்கிறோம், இதை நாம பயன்படுத்த மாட்டோம். He painted the car blue. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கேள்விங்க. அடிக்கடி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. சரியா? அடிக்கடி கேட்டுருவாங்க. He painted the car. காரை பத்தி தான் பேசுது, இது காம்ப்ளிமெண்ட். சரியா? காரை பத்தி தான் சொல்லுது, இது காம்ப்ளிமெண்ட். இது ஆப்ஜெக்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்னு சப்ஜெக்டை பத்தி பேசும், இல்ல ஆப்ஜெக்டை பத்தி பேசுங்க. காம்ப்ளிமெண்ட்ங்கிறது ஸ்டேட் வேர்புக்கு பின்னாடி வரும். சரியா? ஸ்டேட் வேர்ப் பின்னாடி வரும். ஒன்னு சப்ஜெக்டை பத்தி பேசும், இல்ல ஆப்ஜெக்டை பத்தி பேசும். ப்ளூன்னு காரை தான் பேசுறாங்க. சரியா? வேற ஒண்ணுன்னு சொல்லல. ரைட். அடுத்த வி கால், நாம காமராஜரை கர்ம வீரர்னு சொல்றோம். கர்ம வீரர்னு வேற ஆள் கிடையாது, காமராஜரை தான் சொல்றோம். ஆப்ஜெக்டை பத்தி பேசுறது காம்ப்ளிமெண்ட். தே செலக்டட், அவங்க அவளை லீடர் ஆக்குனாங்க. அவளைதான் லீடர் ஆக்குனாங்க. லீடர் வேற ஆள் கிடையாது, அவதான் லீடர். தே செலக்டட் ஹர், லீடர்ங்கிறது SVOC. சரியா? இதெல்லாமே அட்ஜங்க்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். மை ஃபாதர் சப்ஜெக்ட், இஸ் வேர்பு, ஸ்டேட் வேர்பு இருக்கா. ஃபார்மர் யாரு? ஃபாதர் தாங்க. எங்க அப்பா ஃபார்மரா இருக்கிறாரு, இருக்கிற நிலை ஸ்டேட்டை சொல்லுது. ஸோ பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். மை ஃபாதர் இஸ் வேர்? இன் திருவாரூர். மை ஃபாதர் இஸ் வேர்? இன் திருவாரூர். புரிஞ்சுட்டா? அடுத்தது சரசரன்னு இந்த ஆன்சரை போடுறோம். The wall collapsed. Right. During the war, many people lost their homes. Many people subject, lost verb,
தேர் ஹோம்ஸ், அவங்களுடைய ஹோம்ஸ், அவங்களுடைய வீடு மொத்தமா சேர்த்து வச்சு ஆப்ஜெக்ட். சரியா? லாஸ்ட் வாட், தேர் ஹோம்ஸ். ஸோ எஸ்விஓ இருக்கு, முன்னாடி டியூரிங் த வார் இருக்குல்ல, மெனி பீப்புள் லாஸ்ட் when ASVO. நம்ம பெய்டு பேட்ச் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கரெக்ஷன் இருக்கும். டெஸ்ட் வைப்போம், டெஸ்ட்டுக்கு கரெக்ஷனும் சொல்லுவோம், டவுட் கிளாரிஃபிகேஷனும் நடக்கும். I promised the children. I promised whom? The children. I promised what? A trip to the zoo. So whom na indirect object, what na direct object. சரியா? I promised whom? The children. I promised what? A trip to the zoo. So இது SVIODO. அடுத்தது Frank moved. Movedங்கிறது verb. Frank தான் மூவ் பண்ணாரு. சரியா? Frank தான் மூவ் பண்ணாரு. ஸோ ஆக்ஷனை பண்றவர் சப்ஜெக்ட். Moved where? To London. Moved when? In 1998. அடுத்தது பூஜா hired what? A bicycle. SVO. உங்களுக்கு குழப்பக்கூடிய விஷயம் எதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. SVOவா SVCயான்னு குழப்பம், அடுத்து SVOCயா SVIODOவான்னு குழப்பம். இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுக்கு நம்ம கிளாஸஸ் பாருங்க, நம்ம டெஸ்ட் போடுங்க, 100% கிளியர் ஆயிடும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுதி பார்க்கணும் அப்படின்னா எழுதலாம். He is a doctor. They are good people. அவங்களாம் நல்லவங்க, அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் வேர்பு பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசுது. அடுத்தது he played well. He ate, சரி he cooked. He cooked well. வெள்ளே போடுவோம், இன்னும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது SVOC, நம்மளால கன்ஃபியூஸ் பண்றது. They made him captain. They made him leader. அவனை தான் லீடர் ஆக்குறாங்க. அடுத்தது we call him the lion. நாங்க அவனை சிங்கம்னு கூப்பிடுவோம், அவனை தான் சிங்கம்னு கூப்பிடுவோம். அவன் தான் சிங்கம், சிங்கங்கிறது வேற கிடையாது. நாங்க அவனை தான் சிங்கம்னு கூப்பிடுவோம். ஸோ இது SVOC. சரியா? அடுத்தது வேற என்னது? SVIODO உங்களுக்கு தெரியும், மற்ற எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற பேட்டர்ன்ஸ் கிடையாது. இதுவும் SVIODO எழுதிப்போம். He gave me a pen. He gave me a pen. இங்க பாருங்க எத்தனை பொருள் இருக்குன்னு. 3 பொருள் இருக்கும் எப்பவுமே. முக்கியமான ஒரு க்ளூ. SVIODOனா 3 இருக்குங்க, SVOCனா 2 தான் இருக்குங்க. பாருங்க, தே இருக்காங்க, ஹிம் இருக்காங்க. அவனை தான் லீடர் ஆக்குறாங்க. ஸோ லீடருங்கிறது வேற ஆள் கிடையாது, அவனை தான் லீடர் ஆக்குறாங்க. லீடருங்கிறது வேற ஒரு ஆள் கிடையாதுங்க. ஆப்ஜெக்டை பத்தி பேசுறதுனால காம்ப்ளிமெண்ட் 2 பேர் தான் இருப்பாங்க. SVIODOல பாருங்க, he 1, gave me 1, பென் 1, 3 இருக்கும். 3 தனித்தனி பொருள்கள் இருக்கும். நல்லா மண்டையில ஏத்திக்கிங்க. SVIODOக்கு 3 தனி பொருட்கள் இருக்கும். SVOCக்கு 2 தான் இருக்கும். சரியா? I gave my brother, I gifted my brother a car. I gifted my brother a car. என் பிரதர் ஐ இருக்கேன், பிரதர் இன்னொருத்தர் இருக்காரு, நான் கிடையாதுல, பிரதர் நான் கிடையாதுல, பிரதர் இன்னொருத்தர் தானே. நான் கிஃப்ட் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்? கிஃப்ட் பண்ணேன். என்ன கிஃப்ட் பண்ணேன்? யாரு கிஃப்ட் பண்ணேன்? என் பிரதரை கிஃப்ட் பண்ணேன். என்ன கிஃப்ட் பண்ணேன்? கார் கிஃப்ட் பண்ணேன். ஸோ நான் இருக்கேன் 1, பிரதர் இருக்காரு 2, கார் இருக்கு 3 பொருள் வந்துடும். சரியா? ஸோ இதுல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினிஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் படிச்சுட்டு டெஃபினிஷன்ஸை பார்த்துக்குங்க. டைரக்டா டெஃபினிஷன் படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். என்னதுடா இது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். கிளாஸஸை பார்த்துட்டு டெஃபினிஷன் படிங்க, பக்கா கிளியரா புரியும். சரியா? ஓகே, நம்ம இதை இன்னொன்று காமிச்சுக்கிறேன். வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஜூலை 3 வரைக்கும் தான் நமக்கு ஆஃபர் இருக்கு. டாட்டா.